ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஸ்டாண்டர்ட்ஸ், அதாவது ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் ஆடிட்டிங், அதுக்கப்புறம் வந்து ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் ரெவ்யூ என்கேஜ்மெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த எஸ்ஆர்இ அப்படின்னு சொல்கிறது. அதுக்கு அடுத்தது யூ ஹேவ் திஸ் எஸ்ஆர்எஸ், தட் இஸ் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் ரிலேட்டிவ் சர்வீசஸ், அண்ட் தென் யூ ஹேவ் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட். இந்த 4 ஸ்டாண்டர்டுக்கும் சேர்த்து குவாலிட்டி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக யூ ஹேவ் எஸ்கியூசி. இந்த எல்லா ஸ்டாண்டர்ட்ஸையும் ஒரு ஆடிட்டர் எதுக்காக ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த கொஸ்டின். தட் இஸ் ஸ்டாண்டர்ட்ஸ் எதுக்காக நமக்கு அப்படிங்கிறது. ஸோ ஸ்டாண்டர்ட்ஸ் பேசிக்லி அவங்க எத்தனை பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, 1 2 3 4 5. அதில் எல்லாமே என்னன்னா குவாலிட்டி என்ஷூர் பண்ணுறதுக்கு தான். அதே மாதிரி யூனிஃபார்மிட்டி கொண்டு வரதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 50,000 ஆடிட்டர்ஸ் இருக்காங்க, கிட்டத்தட்ட ஒரு 1,00,000 கம்பெனிஸ் ஆடிட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஆடிட் ரிப்போர்ட் எல்லாமே யூனிஃபார்மாக இருந்துச்சுன்னா படிக்கிறவங்களுக்கு எந்த ஆடிட் ரிப்போர்ட் எடுத்து பார்த்தாலும் ஒரே ஃபார்மெட்டில் இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த ஒரு ஃபார்மெட் அப்படிங்கிறது, அந்த ஆடிட் ஃபார்மெட் அப்படிங்கிறதையோ இல்லை அந்த ரிப்போர்ட் ஃபார்மெட்டை வந்து ஒன்றா கொண்டு வரும்பொழுது அது வந்து யூசருக்கு வந்து பயங்கரமான ஒரு வேல்யூ அடிஷனாக இருக்கும். அது ஒன்று. இன்னொன்று, ஜென்ரலாகவே ஆடிட் பண்ணக்கூடிய அந்த குவாலிட்டியே ரொம்ப அதிகமாகிடும். ஏன்னா ஒரு பெஞ்ச் மார்க் செட் ஆகிடுது இல்லை. ஸோ இந்த ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி இப்படி தான் ஆடிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லும் பொழுது ஸோ இது எல்லாமே வந்து அவங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஒய் ஆர் த ஸ்டாண்டர்ட்ஸ் நீடட் ஒரு இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஸ்டாண்டர்ட்ஸில் இது கொடுத்துருக்காங்க. நம்பர் 1 அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நிறைய பெஞ்ச் மார்க்ஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியாச்சு. குளோபல் ப்ராக்டிசஸோட நம்ம வந்து அதை கம்பேர் பண்ணி நம்ம கண்ட்ரியில் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எப்படி இண்டேஸ் இங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்களோ அந்த மாதிரி பெஞ்ச் மார்க்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ அதோட கம்பேர் பண்ணி நம்மளோட ஆடிட்டை பண்ணும்போது இது ரொம்ப 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 குவாலிட்டியை என்ஷூர் பண்ணுது. நம்பர் 2 என்ன அப்படின்னா, ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங்கே. இப்போ வந்து என்னென்னா, இந்த ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, ஆடிட்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாமே எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணணும்னா ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங்கோட குவாலிட்டியவே இம்ப்ரூவ் பண்ணிடும். ஸோ அதனால யூசர்ஸ்க்குமே இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங்கோட குவாலிட்டி, அதுக்கப்புறம் ஆடிட் பண்ணுறோம் இல்லையா, அந்த ஆடிட்டோட குவாலிட்டி இருக்குல்ல, அதுவும் என்ஷூர் பண்ணுது. ஸோ யூனிஃபார்மிட்டி, எல்லாருக்கும் ஒரே மாதிரி ப்ரொமோட்டிங் தி யூனிஃபார்மிட்டி ஆஃப் ரிப்போர்ட்ஸ் அக்ராஸ் த கண்ட்ரி, அதை கொண்டு வராங்க. அண்ட் ஃபைனலி இந்த ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரு ப்ரொஃபஷனல் அக்கௌண்டன்ட் ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் வந்து இந்த எல்லா ஸ்டாண்டர்ட்ஸையும் படித்து தெரிஞ்சுக்கும் போது அவர் ப்ரொஃபஷனலி இன்னுமே ரொம்ப எக்விப் ஆயிடுறாங்க. ஸோ இது எல்லாமே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ரீசன்ஸ் ஃபார் ஹேவிங் த ஸ்டாண்டர்ட்ஸ் இன் பிளேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன நம்ம பார்க்க போகிறோம்னா, டியூட்டிஸ் இன் ரிலேஷன் டு என்கேஜ்மெண்ட் அண்ட் குவாலிட்டி கண்ட்ரோல். இப்போ இவ்வளோ ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குல்ல, நான் சொன்ன மாதிரி ஸ்டாண்டர்ட்ஸில் வந்து 2 இருக்குது. ஒன்று வந்து ஆடிட் ரிலேட்டட், இன்னொன்று ரெவ்யூ ரிலேட்டட். ஆடிட் ரிலேட்டட் வந்து ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் ஆடிட்டிங், ரெவ்யூ வந்து ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் ரெவ்யூ என்கேஜ்மெண்ட். இது ரெண்டுமே ஹிஸ்டாரிக்கல் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷனை ரிலேட் பண்ணுறது. அதுக்கடுத்து ப்ராஸ்பெக்டிவ் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம என்ன வச்சிருக்கோம்னா, ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட் SAE வச்சிருக்கோம். அதுக்கு அடுத்தது நம்ம வந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸே நம்ம கிட்ட சொல்கிறாங்க, நம்மளே ரெடி பண்ணி தர சொல்கிறாங்க, இல்லை ஏதோ ஒரு கம்பைலேஷன் கேட்குறாங்க, இல்லை ஏதோ ஒரு பர்டிகுலர் டீட்டெயிலில் மட்டும் பக்காவாக எடுத்து ரிப்போர்ட் மாதிரி ரெடி பண்ணி தர சொல்கிறாங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ண போகிறோம், ரிப்போர்ட் இந்த சென்ஸ் நம்ம ஒப்பீனியன்லாம் கொடுக்க போகிறது இல்லை, ஜஸ்ட் அவங்க கேட்குற வேலையை செஞ்சு கொடுக்க போகிறோம், அவ்வளோதான். ஸோ அந்த அவங்க கேட்குற எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம ரெடி பண்ணி தரோம் இல்லையா, அதுக்கு பேர் வந்து ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் ரிலேட்டட் சர்வீசஸ். ஸோ இந்த 4 ஸ்டாண்டர்டுக்கும் அம்ப்ரெல்லா ஸ்டாண்டர்ட் தான் என்னன்னா SQC, ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் குவாலிட்டி கண்ட்ரோல். ஸோ ஒரு ஃபர்ம், ஒரு ஆடிட் ஃபர்ம் என்னென்ன சர்வீஸ் பண்ணுறாங்களோ, எந்த ஸ்டாண்டர்டை ஃபாலோ பண்ணாலும் சரி, அவங்களோட ஆடிட்டாக இருந்தாலும், ரெவ்யூவாக இருந்தாலும், ஒரு ரிலேட்டட் சர்வீஸாக இருந்தாலும், அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட்டாக இருந்தாலும், அதை ரொம்ப குவாலிட்டியாக செஞ்சு கொடுக்கணுன்றதுக்காக SQC இருக்குது. இது எல்லாமே ஃபாலோ பண்ணணுங்கிறது யாருடைய டியூட்டி? ஒரு ஆடிட்டருடைய டியூட்டி. ஓகே, ஒரு ப்ராக்டிஷனருடைய டியூட்டி. சப்போஸ் ஒரு ஸ்டாண்டர்ட்ல சொல்லப்பட்டிருக்கிற மாதிரி ஏதோ ஒரு பர்டிகுலரான ஒரு ப்ரொசீஜரை நம்மளால செய்ய முடியல அப்படின்னா என்ன பண்றது? நீங்க சொல்றாங்க பாருங்க, however a situation may arise when a specific ஏதோ ஒரு ஸ்பெசிபிக் ப்ரொசீஜரை ஸ்டாண்டர்ட்ஸ்ல சொல்லியிருப்பாங்க, இந்த ஸ்பெசிபிக் ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணணும்னு, அதை ஃபாலோ பண்ண முடியாம ஆயிடுது. ஏன்னா அந்த பர்டிகுலர் என்கேஜ்மெண்ட்ல இருக்கக்கூடிய சிச்சுவேஷன் அதை நம்மளால செய்ய முடியாத மாதிரி ஆயிடுது. அப்ப நம்மளோட டியூட்டி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்ப நம்ம என்ன செய்யணும்னா, அந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ண முடியலன்னா அதுக்கு பதிலாக வேற ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் ப்ரொசீஜரை நம்ம ஃபாலோ பண்ணணும். ஆல்டர்னேட்டிவ் ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுறதுனால அது மூலிமா கிடைக்கக்கூடிய ஆடிட் எவிடன்ஸ் நமக்கு ரீசனபிள் அஷூரன்ஸ் கொடுத்துச்சுன்னா மட்டும்தான் நம்ம ரிப்போர்ட்டே கொடுக்கணும். அப்படி கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட்ல நம்ம மென்ஷன் பண்ணணும், இந்த ஸ்டாண்டர்ட்ல இந்த ஸ்பெசிபிக் ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்க, அதை நாங்கள் ஃபாலோ பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு, அதுதான் சொல்றாங்க பாரு, ineffective in a particular engagement because of the circumstances, so we have followed an alternative procedure and we have attained or concluded that a reasonable assurance is achieved so that we are giving the opinion அப்படிங்கிறது இங்க சொல்லணும். அப்ப என்ன சொல்றாங்க, such a caseல ஆடிட்டர் என்ன பண்ணுமா, ஆடிட்டர் is required to document பண்ணணும், அவர் எப்படி அவருடைய ஆல்டர்னேட்டிவ் ப்ரொசீஜர் எந்த அளவுக்கு அவருக்கு அச்சீவ்மெண்ட் கொடுத்தது,
அதாவது ஸ்டாண்டர்டில் கொடுத்துருக்கிற ஆடிட் ப்ரொசீஜரை பண்ணால் எந்த அளவுக்கு ஒரு அஷூரன்ஸ் கிடைக்குமோ அதே அளவுக்கு அஷூரன்ஸ் அவருக்கு எப்படி ஆல்டர்னேட்டிவ் ப்ரொசீஜரை அப்ளை பண்ணது மூலிமா கிடைச்சதுங்கிற விஷயத்த டாக்குமெண்ட் பண்ணணும், அதாவது ரிப்போர்ட்ல தெரிவிக்கணும். ஆல்சோ ஏன் அந்த பர்டிகுலர் ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணல அப்படிங்கிற அந்த ரீசன் இருக்கும்ல, வை டிட் யூ டிவியேட் ஃப்ரம் த செட் ஸ்பெசிஃபிக் ப்ரொசீஜர், வை இஸ் தேர் அ டிபார்ச்சர், அந்த டிபார்ச்சர் ஏன் இருக்கு, அந்த டீவியேஷன் ஏன் இருக்கு அப்படிங்கிறத ப்ராப்பராக டாக்குமெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் யூசர்ஸ்க்கு ரிப்போர்ட் கொடுக்குறீங்கல்ல, ஆடிட் ரிப்போர்ட்டோ இல்லை வந்து ரெவ்யூ ரிப்போர்ட்டோ அப்படி இல்லைனா வந்து அஷூரன்ஸ் ரிப்போர்ட் கொடுக்குறோம்ல, அந்த ரிப்போர்ட்ல மென்ஷன் பண்ணணும். சும்மா டிஸ்க்ளோஸ் பண்ணால் மட்டும் போதாது, நீங்கள் என்ன மென்ஷன் பண்ணணும், ஓகே என்ன மென்ஷன் பண்ணால் the reason for your departure, the reason for the deviation, and then how by adopting that alternative procedure you attained that reasonable assurance or limited assurance இல்லை என்ன அஷூரன்ஸ் அவங்க கேட்டிருக்காங்களோ அதை எப்படி நீங்கள் அச்சீவ் பண்ணீங்கன்றதை மென்ஷன் பண்ணணும். see just because நாங்கள் வந்து இதை மென்ஷன் பண்ணிட்டோம் அப்படிங்கிறதுனால உங்க மேல எந்த தப்புமே இல்லை அப்படின்னு ஆயிடாது. ஓகேவா? ஸோ டெஃபினட்டா நாளை பின்ன வந்து இன்ஸ்டெட் ஆஃப் யூசிங் த ஸ்பெசிஃபிக் ப்ரொசீஜர் தி ஆல்டர்னேட்டிவ் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணதுனால இஃப் தெர் இஸ் எனி கான்சிக்வன்சஸ் அதனுடைய முழு ரெஸ்பான்சிபிலிட்டி ஒரு பொறுப்பு யாருக்கு இருக்குன்னா இட் வில் கம் ஃபார் இட் வில் பி ஃபாலிங் ஆன் த ஷோல்டர்ஸ் ஆஃப் ஆடிட்டர் தான். அதனால ஜஸ்ட் பிகாஸ் யூ டிஸ்க்ளோஸ்ட் த டீவியேஷன் அப்படிங்கிறதுனால நீங்க எஸ்கேப் ஆக முடியாது. அதான் என்ன சொல்றாங்க, just because you have disclosed it you will not be absolved you will not be absolved as a professional accountant அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ரொம்ப 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 முக்கியமான ஒரு பேராகிராஃப், ஞாபகம் வச்சுக்கோங்க. டியூட்டிஸ் இன் ரிலேஷன் டு என்கேஜ்மெண்ட் அண்ட் கண்ட்ரோல் குவாலிட்டி கண்ட்ரோல் ஸ்டாண்டர்ட்ஸ். ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த செக் பாக்ஸை நம்ம நல்லா பார்த்துக்கலாம், பிகாஸ் இதை பேஸ் பண்ணி நிறைய 1 மார்க்ஸ் கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் செக் பாக்ஸில் என்ன இருக்குன்னா என்கேஜ்மெண்ட் அண்ட் குவாலிட்டி கண்ட்ரோல் ஸ்டாண்டர்ட். நான் சொன்ன மாதிரி தான் SA அப்படிங்கிறது ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் ஆடிட்டிங் ஆஃப் ஹிஸ்டாரிக்கல் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் நம்பர் 1. ரெண்டாவது என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் ரெவ்யூ என்கேஜ்மெண்ட்டு. இது வந்து ரெவ்யூ என்கேஜ்மெண்ட் வந்து ஹிஸ்டாரிக்கல் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் தான், அதையும் கொடுத்தாச்சு. மூணாவது ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட். இது ப்ராஸ்பெக்டிவ், நம்ம சொன்ன மாதிரி என்கேஜ்மெண்ட்ஸ் டீலிங் இன் மேட்டர்ஸ் அதர் தேன் ஹிஸ்டாரிக்கல் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன். ஹிஸ்டாரிக்கல் இன்ஃபர்மேஷனை தவிர மற்ற இன்ஃபர்மேஷனை ப்ராஸ்பெக்டிவ் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் டீல் பண்ணதுன்னா அதுதான் SAE, இது வந்து SRE, இது வந்து SA. இது வந்து என்னன்னா ரிலேட்டட் சர்வீஸ் தான். என்னது, எனி என்கேஜ்மெண்ட்ஸ் ரிலேட்டட் டு ஏதோ ஒரு அக்ரீட் அப்பான் ப்ரொசீஜர், நம்மகிட்ட ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷனை கேட்குறாங்க, அதை நம்ம ஒரு ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி கொடுக்குறோம்னா ஸோ எனி அக்ரீட் அப்பான் ப்ரொசீஜர் ஆர் கம்பைலேஷன் ஆர் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ ஒரு ஆடிட்டர் கூப்பிட்டு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸே ப்ரிப்பேர் பண்ணி தர சொல்லலாமா அப்படின்னு கேட்டால் சொல்லலாமே. அப்படி நம்ம ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டே பக்காவாக ரெடி பண்ணி கொடுக்குறோம் ஒரு கம்பெனிக்கு, பிகாஸ் அது ஒரு பெரிய லிஸ்டட் கம்பெனி, ஒரு நார்மலான அக்கௌண்டன்ட்னால அவ்வளோ அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்டை படித்து அதில் இருக்கிறதெல்லாம் கரெக்டாக அவங்களோட புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் ஃபாலோ பண்ணி அப்ளை பண்ணி அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை ரெடி பண்ணுற அளவுக்கு அவங்க கிட்ட ப்ராப்பரான அக்கௌண்டன்ட் இல்லைன்னா டெஃபினட்டாக ஒரு ப்ராக்டிசிங் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் கூப்பிட்டு அவங்க ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரெடி பண்ணி தர சொல்கிறாங்க, நம்ம பண்ணி தரலாம். ஆனால் அதை ரெடி பண்ணும் போது நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, நம்ம என்ன ஃபாலோ பண்ணணும்னா ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் ரிலேட்டட் சர்வீசஸ். நீங்களே ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரெடி பண்ணி கொடுத்துட்டு நீங்களே அதில் ஆடிட்டராக சைன் பண்ணலாமானா நோ 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 நோ, இட்ஸ் அ பிக் நோ. இங்கே ஒப்பீனியன் நீங்கள் கொடுக்கவே கூடாது. இது மூணுத்துக்கும் ஒப்பீனியன் கொடுக்கலாமா? எஸ், ஒப்பீனியன் கேன் பி கிவன் ஹியர். ஏன்னா இது மூணுமே அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட். இங்கே நோ ஒப்பீனியன் ஷால் பி கிவன் பை யூ, பிகாஸ் ஹியர் யூ ஆர் த ஒன் ஹூ இஸ் பிரசன்டிங் ஆர் you are the one who is you're the one who is involved in the preparation of the subject matter. இங்கே சப்ஜெக்ட் மேட்டர்ன்றது என்னது? ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். இந்த ரெண்டுத்துல ஹிஸ்டாரிக்கல் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன், இங்கே மட்டும் ப்ராஸ்பெக்டிவ் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன். அப்போ SRSன்னு வரும்போது நீங்க தான் சப்ஜெக்ட் மேட்டரை ரெடி பண்றீங்கன்னா ஹவு கேன் யூ கிவ் ஒப்பீனியன்? உங்களால் ஒப்பீனியன் கொடுக்க முடியாது. இப்போ நம்ம சொன்ன மாதிரி ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் ஆடிட்டிங், ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் ரெவ்யூ என்கேஜ்மெண்ட், ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட், ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் ரிலேட்டட் சர்வீசஸ், இது எல்லாத்தையும் நம்ம ஃபாலோ பண்றோமா அப்படின்னு நம்ம ஃபர்ம் மேலே ஒரு கண்ணு வைக்கிறதுக்காக ஒரு குவாலிட்டி கண்ட்ரோல் இருக்கணும். ஸோ எப்படி ஒரு ஆடிட் பண்ணக்கூடிய ஒரு ஆடிட்டர் எப்படி வேலை பார்க்குறாரு, என்ன ஏது, அவங்களுடைய ஃபர்ம் எந்த அளவுக்கு குவாலிட்டி கண்ட்ரோலில் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படிங்கிறத SQC சொல்லியிருக்கு. ஓகேவா? ஸோ ஃபைனலி என்ன சொல்கிறாங்க, டியூட்டிஸ் ஆஃப் ப்ரொஃபஷனல் அக்கௌண்டன்ஸ் டு ஃபாலோ த ஸ்டாண்டர்ட்ஸ். நம்ம ஃபாலோ பண்ணலை அப்படின்னா ரீசன் ஃபார் டிபார்ச்சரை எங்கே சொல்லிடணுமா? ரிப்போர்ட்டில் ஸ்டேட் பண்ணிடணும். ஜஸ்ட் பிகாஸ் யூ ஹவ் ஸ்டேட்டட் த ரீசன் ஃபார் யுவர் டிபார்ச்சர் இன் த டிஸ்க்ளோஷர் ஆஃப் த ரிப்போர்ட் டஸ் நாட் அப்சால்வ் யுவர் ப்ரொஃபஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகேவா? ஸோ இங்கே வந்து 2 கேஸ் ஸ்டடி கொடுத்துருக்காங்க. இதில் ஒன்று பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன, I'll read the case study, read along with me. CAP Babu is conducting audit of financial statements of Quick Buy Limited. He was not able to obtain external confirmation from certain debtors.
due to practical difficulties and peculiar circumstances. However, a procedure is mandated under one of the standards on auditing. Unable to obtain the external confirmation from these debtors, he relied upon sale details to these parties, e-invoices, e-way bills, and also he traced the payment from these parties in the bank accounts of the company. He was reasonably satisfied with audit evidence obtained. Is there any reporting duty? Question என்ன கேக்குறாங்க? Is there any reporting duty cast upon him relating to not following a mandated procedure is in one of these standards on auditing? See, first of all, question is very simple. Question is involving three parties. One is the auditor who is auditing the company, and the other one is the company which is Quick Buy Private Limited. Okay, two main parties are involved, not three. Two main parties are involved, and then here they are telling us there is a mandatory procedure to get the external confirmation from the debtors. See, for example, I'll mention the debtors amounting to 1 crore வரணும், 2 கோடி 3 கோடி வர வேண்டிய இடம் இருக்கு அப்படின்னு சொல்றோம். 3 கோடி நிஜமாவே நமக்கு வந்து வர வேண்டியது இருக்கான்னு ஆடிட்டர் செக் பண்றதுக்காக என்ன பண்ணுவாருன்னா, எக்ஸ்டர்னல் பார்ட்டிஸ் யாரெல்லாம் நீங்க டேட்டாஸ் மென்ஷன் பண்ணிருக்கீங்களோ, ABCDEFன்னு ஒரு 10 பேர் வச்சிருப்பீங்கன்னா அந்த 10 பேருக்கு இவங்க கால் பண்ணுவாங்க. நிஜமாவே நீங்க இந்த கம்பெனிக்கு, அதாவது எந்த கம்பெனிக்கு, குவிக் பை அப்படிங்கிற கம்பெனிக்கு 1 கோடி தரணுமா, நீங்க 30 லட்சம் தர போறீங்களா, உங்களுக்கு நீங்க நிஜமா இந்த கம்பெனில ப்ராடக்ட் வாங்கி இந்த கம்பெனியோட டெட்டாரா நீங்கன்னு செக் பண்ணுவாங்க. எக்ஸ்டர்னல் கன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது ஒரு ஒன் ஆஃப் தி ஆடிட் ப்ரொசீஜர் தான். அதை நம்ம செக் பண்ணுவாங்க. அதை செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஓகே டெட்டார் பேலன்ஸ் கரெக்டா இருக்கு அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணுவோம். இந்த சிச்சுவேஷன்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த சூழ்நிலையில அந்த மாதிரி கால்ஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்றாங்க. ஃபார் எனி ரீசன், ஏதோ ஒரு ரீசனால பண்ண முடியல. ஏன் அப்படின்னா அந்த டெட்டாருக்கும் நமக்கு ஏதோ ஒரு கேஸ் நடக்கலாம், லிட்டிகேஷன் நடக்கலாம். ஸோ இந்த சிச்சுவேஷன்ல நம்ம கம்பெனியோட ஆடிட்டர் போய் அந்த டெட்டாஸ் கிட்ட கேட்டாங்கன்னா அவங்க வேணும்னே ஏதாவது குழப்பி விடுவாங்கன்றதுக்காக ஏதோ ரீசன் இருக்கலாம்ப்பா, அதனால நம்மளால கால் பண்ணி கேட்க முடியல. அப்ப நம்ம ஆடிட்டர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி லிட்டிகேஷன் இருக்கு இவங்களுக்கும் இவங்க டெட்டாஸ்க்கும், அதனால இந்த கேஸ் போயிட்டு இருக்கிறதுனால எங்களால டெட்டாஸ்க்கு கால் பண்ணி கேட்க முடியல, ஓகேவா, ஸோ எங்களுக்கு இந்த மாதிரிலாம் இருக்கு, அதுக்கு பதிலாக நாங்கள் என்ன பண்ணுறோம்னா அந்த டெட்டார்ஸ் பேலன்ஸ் எவ்வளவோ அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக நாங்கள் மற்ற ப்ரொசீஜர்லாம் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு சுச்சுவேஷனை மென்ஷன் பண்ண அவங்க என்ன சொல்றாங்க, ரிப்போர்ட்டிங்ல ஒரு ஆடிட்டருக்கு என்ன டியூட்டின்னு கேட்குறாங்க. ரிப்போர்ட்டிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம படிச்ச மாதிரி தான். என்ன டியூட்டி, நமக்கு மேண்டேட்டட் ப்ரொசீஜர்னு ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் ஆடிட்டிங் படி ஏதோ ஒரு ப்ரொசீஜர் இருக்கு, அதை நம்ம ஃபாலோ பண்ணணும். நம்ம அதை ஃபாலோ பண்ணலைன்னா த ரீசன் ஃபார் டிபார்ச்சர் என்னவோ அதை டிஸ்க்ளோஷரா கொடுக்கணும். இதுல நம்மளோட ஆடிட் ரிப்போர்ட்ல. இதுதான் சிஏபி பாபு பண்ண வேண்டிய ஒரு வேலை. ஓகேவா, அடுத்தது கேஸ் ஸ்டடி நம்பர் 2 என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. Me and You Private Limited has been newly incorporated. Okay, ஒரு கம்பெனி புதுசா ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. The plant of the company has recently started production with the help of fund provided by a bank for purchase and installation of machinery. சரி, ஓகே, பேங்க் ரிலேட்டடா ஏதோ இவங்க குடுக்கல் வாங்கல இருந்திருக்காங்க. Further, the company is also utilizing working capital credit facilities from the same bank for meeting its day-to-day working capital requirements like for purchase of raw material, labor, payment, etc. etc. Well, matter என்னன்னா, கம்பெனி ஒரு சைட்ல இருக்கான், இன்னொரு பக்கம் அவனுக்கு காசு கொடுக்குற பேங்க் இருக்கு. இப்போ இந்த பேங்க் ஏதோ ரிப்போர்ட் இவனை கேட்க போகுது, ஓகேவா. ஹவவர் 6 மாசம் தான் ஆகுது கம்பெனி ஆரம்பிச்சு. இப்போ மேனேஜ்மெண்ட் என்ன பண்றாங்கன்னா, இன்னும் கொஞ்சம் ஒர்க்கிங் கேபிட்டல் ஃபண்ட் பத்தல, வேணும்னு நினைக்கிறாங்க. இப்போ இது வேணும் அப்படின்னா பேங்க் என்ன கேட்கறான், நீ முதல்ல இந்த 6 மாசம் உன்னோட பிசினஸ் பண்ணல, அதோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை கொண்டு வா அப்படின்னு கேட்பான். அப்போ மேனேஜ்மெண்ட் ஆஃப் த கம்பெனி ஹாஸ் அப்ரோச்ட் பேங்க்ஸ் அண்ட் ரிக்வெஸ்டட் ஃபார் மோர் மணி. பேங்க் மேனேஜர் என்ன சொல்றாரு, பேங்கோட மேனேஜர் என்ன சொல்றாருன்னா, நீ போயிட்டு ஹாஃப் இயர்க்கு என்னென்னலாம் வேலை பார்த்திருக்கோ அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை கொண்டு வா, ரிப்போர்ட்டோட, ஆடிட்டர் ரிப்போர்ட்டோட. அது மட்டும் இல்லாம அடுத்த ஒரு 3-4 வருஷத்துக்கு உங்க கம்பெனி எப்படி வந்து பர்ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கறதையும் ஆடிட்டர் கிட்ட ஒரு ப்ரொஜெக்ஷனோட சேர்த்து எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. அதுதான். It also requires projected financial statements for coming years along with a report. இதுல ரிப்போர்ட்டும் இருக்கணுமா, from CA providing the assurance regarding these projections to consider the request of management. See, இந்த கொஸ்டின் படிச்ச வரைக்குமே பேங்க் இவங்க கிட்ட 2 ரிப்போர்ட்டை கேட்டிருக்கு. நம்பர் 1 என்னன்னா ஹாஃப் ஏர்லி, அதாவது ஹிஸ்டாரிக்கல் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் தான். ஆனால் இது வந்து என்னன்னா ஃபுல் இயருக்கு கிடையாது, ஹாஃப் ஏர்லி தான். ஸோ இது டெஃபினட்டா ஒரு ரெவ்யூ என்கேஜ்மெண்ட் தான். இவங்க கேட்டிருக்கிற ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட் ரெவ்யூ என்கேஜ்மெண்ட் தான். அடுத்தது 2வது அவங்க என்ன கேட்குறாங்க தெரியுமா, ப்ரொஜெக்டட் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் கேட்குறாங்க ஃபார் நெக்ஸ்ட் ஃபியூ இயர்ஸ். இப்போ இந்த ப்ரொஜெக்டட் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் இருக்குல்ல, இதை அந்த கம்பெனியே ரெடி பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கம்பெனியே ரெடி பண்ணிட்டாங்கன்னா செக் பண்ணிட்டு மட்டும் நம்ம சைன் போடணும் அப்படின்னா இது வந்து ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் ரெவ்யூ என்கேஜ்மெண்ட். இது வந்து ரெவ்யூல வெரி 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 சாரி, இங்கே தான் ரெவ்யூ என்கேஜ்மெண்ட். ஓகே, இங்க வந்து யூ ஹேவ் அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட், ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட்டை ஃபாலோ பண்ணி நீங்க ஒப்பீனியன் கொடுக்கணும். ப்ரொஜெக்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எப்படி இருக்கு, இதுல 2
வேலை தான் ஒரு ஆடிட்டருக்கு இருக்கு. ஒன்று வந்து ரெண்டுமே ஒப்பீனியன் கொடுக்குற வேலையாக இருந்தால் ஹாஃபலி ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸும் கம்பெனி ரெடி பண்ணிடணும், யாரையாவது வச்சு ரெடி பண்ணட்டும், ஆனால் நம்ம போய் சைன் போடலாம், பிரச்சனை இல்லை, செக் பண்ணிட்டு. அதே மாதிரி ப்ரொஜெக்டட் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் ஆனாலும் அவங்க யாரையோ வச்சு இன்ஃபர்மேஷன்லாம் ரெடி பண்ணிட்டோம், நம்ம போய் செக் பண்ணிட்டு சைன் பண்ணுறதுனா ரெண்டுத்துக்குமே நம்ம ஒப்பீனியன் கொடுக்கலாம் ஒரு ப்ராக்டிஷனர். ஓகேவா? பட் சப்போஸிங் இந்த கம்பெனி வந்து நம்ம கிட்ட வந்து சொல்லி நீங்களே ரெடி பண்ணி கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டால் நம்ம ரெடி பண்ணி கொடுக்கலாம். ஹாஃப் இயர்லி ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸும் நம்ம ரெடி பண்ணி கொடுக்கலாம், ப்ரொஜெக்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸும் நம்ம ரெடி பண்ணி கொடுக்கலாம், அவங்க என்ன கேட்குறாங்களோ நம்ம ரெடி பண்ணி கொடுக்கலாம். ஆனால் அப்படி நீங்களே அந்த சப்ஜெக்ட் மேட்டர் ரெடி பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய ஸ்டாண்டர்ட்ஸ் எஸ்ஆர்எஸ், உங்கள் ஒப்பீனியன் அங்கே எடுப்படாது. ஸோ ஒப்பீனியன் கேன் நாட் பி கிவன் பை த ஆடிட்டர் இஃப் ஹீ இஸ் இன்வால்வ்டு, okay, as a professional accountant who is just preparing the subject matter. Okay, okay, question படிப்போமா? The management approaches CAP, okay va, who has qualified recently and started practicing reports providing assurance for half yearly results கேட்டிருக்காங்க. ஹாஃப் இயர்லி ரிசல்ட்டுக்கு ரிப்போர்ட் கேட்டிருக்காங்க. அதாவது ரிப்போர்ட் அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லைப்பா, ஒப்பீனியன் ரிப்போர்ட். உங்கள் ரிப்போர்ட்டை கேட்குறாங்கன்னா நீங்கள் ரிப்போர்ட் கொடுக்குறீங்கன்னா ஒப்பீனியன் கேட்குறாங்கன்னு அர்த்தம். அண்ட் ப்ரொஜெக்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் சார்ட் ஃப்ரம் சிஏபி. ப்ரொஜெக்டட் ஃபினான்ஷியல் அதாவது ஒன்று தான் ஒப்பீனியன் கேட்குறாங்க. ரிப்போர்ட்ஸ் ப்ரொவைடிங் அஷூரன்ஸ் ஃபார் ஹாஃப் இயர்லி ரிசல்ட்ஸ் அண்ட் ப்ரொஜெக்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் சார்ட் ஃப்ரம் ஏபி. அப்போ நீங்கள் எது கொடுக்குறீங்க? ரிப்போர்ட்ஸ் ப்ரொவைடிங் அஷூரன்ஸ் ஃபார் ஹாஃப் இயர்லி ரிசல்ட்ஸ் அண்ட் ப்ரொஜெக்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் சார்ட் ஃப்ரம் சிஏபி. தட் இஸ் ஒரு சிஏ கிட்ட வந்து ரெண்டு ஒப்பீனியன் கேட்குறாங்க, ஒன்று ஹாஃப் இயர்லி ஸ்டேட்மெண்ட்டுக்கும் இன்னொன்று ப்ரொஜெக்டடுக்கும் கேட்குறாங்க. மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா நெசசரி இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் கொடுத்துட்டு நமக்கிட்ட என்ன கொஸ்டின் கேட்குறாங்க, இங்கே தான் கொஸ்டினே ஸ்டார்ட் ஆகுது. அஸ்யூம் இன் தி அபவ் கேஸ் த கம்பெனி ஒன்லி ப்ரொவைட்ஸ் தி ட்ரையல் பேலன்ஸு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் சும்மா டிராஃப்ட் மாதிரி கொடுக்குது. ஓகேவா? ரஃப் டிராஃப்ட் மாதிரி கொடுக்குறாங்க, ப்ரிலிமினரி ஃபார்மேட்டில் கொடுக்குறாங்க, அலாங் வித் அக்கம்பனிங் ரெக்கார்ட்ஸ் ஃபார் த ரெலவெண்ட் ஹாஃப் இயர் to CAP and request him to provide duly signed financial statements with report for mutually agreed professional fee. Mutually agreed professional fee is not a matter of discussion here. இங்கே அவங்க என்ன கேட்குறாங்கன்னா அவங்க கொடுத்துருக்கிற சப்ஜெக்ட் மேட்டர் இருக்குல்ல, அது ஹாஃப் இயர்லி ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரெடிமேட் ஃபார்மேட்டில் இருக்கா, ப்ரொஜெக்டட் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் ரெடிமேட் ஃபார்மேட்டில் இருக்கான்னு கேட்டால் இல்லை. ஆடிட்டரை ரெடி பண்ணி சொல்கிறாங்களா? ஆமாம் ரெடி பண்ண சொல்கிறாங்க. ஒப்பீனியன் கேட்குறாங்களா? ஆமாம் ஒப்பீனியன் கேட்குறாங்க. இது கரெக்டா? இல்லை, இது தப்பு. நம்ம சப்ஜெக்ட் மேட்டர் ரெடி பண்ணி கொடுக்குறோம்னா நம்ம ஒப்பீனியன் கொடுக்கக்கூடாது. இல்லை அவங்க வேற யாரையாவது வச்சு சப்ஜெக்ட் மேட்டர் ரெடி பண்ணிட்டாங்கன்னா நம்ம ஒப்பீனியன் கொடுக்கலாம். இதுதான் இந்த கொஸ்டினோட அண்டர்ஸ்டாண்டிங். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா கொஸ்டின்ஸ்க்கு பேஸ்ட் ஆன் த அபவ் கேஸ் ஸ்டடி அவங்க கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. நம்பர் 1 என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, இதெல்லாம் நானே பார்த்து ஆன்சர் மார்க் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ வந்து நீங்கள் பார்க்கும் போதே ஃபர்ஸ்ட் கரெக்ட் ஆன்சர் பார்த்துட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும். மேனேஜ்மெண்ட் ஆஃப் அ கம்பெனி வந்து ஹாஸ் எங்கேஜ்டு சிஏபி, தட் இஸ் த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் டு இஷ்யூ டியூலி சைன்டு ரிப்போர்ட் ஃபார் ஹாஃப் இயர் as referred to in the last paragraph of study. Okay, which of the following standards, if any, issued by CA are relevant for CAP? half year க்கு duly signed report கேட்குறாங்க அப்படின்னா அது என்ன வரும்? SRE தான் வரும். அவ்வளோ கண்ணை மூடிட்டு ஆன்சர் போடலாம். நெக்ஸ்ட் வந்து which of the following is most appropriate in the given case ன்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் எல்லாத்தையுமே படிச்சு பாருங்க. நம்பர் 1 சிஏபி வந்து அசஸ் பண்ணலாமா, மேனேஜ்மெண்ட் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் பண்ணலாமான்னு கேட்டால் இது வரைக்கும் கரெக்ட் தான், பண்ணலாமே, ஏன் பண்ணக்கூடாது, பண்ணலாம். However, issue of a report in such a case is outside the scope of work anu கேக்குறாங்க. என்ன கேக்குறாங்க? CAP can assess the management in preparation of financial statement of the company அப்படின்னு கேக்குறாங்க. ஆமா பண்ணலாம். However, issue of a report in such a case is outside his scope of work அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப நம்ம அசிஸ்ட் பண்றோம் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரெடி பண்றதுக்குன்னா நம்ம கண்டிப்பா என்ன பண்ணக்கூடாது, ரிப்போர்ட் நம்ம ப்ரொவைடே பண்ணக்கூடாது அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட். நம்பர் 2 CAP வந்து தட் இஸ் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் வந்து கேன் அசிஸ்ட் மேனேஜ்மெண்ட் இன் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஃப் த கம்பெனி அண்ட் ஹி கேன் இஷ்யூ ஆன் ஆடிட் ரிப்போர்ட்டா? தப்பு, அவர் இஷ்யூ பண்ணக்கூடாது. அவர் அசிஸ்ட் பண்றாரு அப்படின்னா அவர் கொடுக்கக்கூடாது. இங்க என்ன சொல்றாங்கன்னா என்னோட ஸ்கோப் ஆஃப் ஒர்க்கே தாண்டி இருக்காது, ஆடிட்டர் இந்த ஒர்க்கை பண்ணவே கூடாது, அவரோட ஸ்கோப்பை தாண்டின விஷயமா இது. See, what is out of my scope அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, what is out of the scope of audit, scope of audit விட்டே வெளியில இருக்கிறது என்ன அப்படின்னா ஒரு ஆடிட்டர் இந்த வேலை அவரோட ஸ்கோப்பை விட்டு தள்ளி இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் பார்க்க வேண்டிய வேலையே என்னால பார்க்க முடியாது, அது என்னோட ஸ்கோப்பை விட்டு தள்ளி இருக்குன்னு சொல்லலாம். ஆனா இஷ்யூ ஆஃப் ரிப்போர்ட் என்னோட ஸ்கோப்புக்குள்ளேயே வரலையா, என்னோட ஸ்கோப்புக்குள்ள தான் இருக்கு, ஆனா நானே ப்ரிப்பேர் பண்ணிட்டு நானே கொடுக்க கூடாதுன்றதுனால ஐ ஷுட் நாட் கிவ். ஸோ தட் இஸ் வை திஸ் இஸ் a wrong statement.
தேர்ட் ஒன் என்ன சொல்றாங்க, சிஏபி கேன் அசிஸ்ட் த மேனேஜ்மெண்ட் ப்ரிப்பரேஷன் அண்ட் பிரசன்டேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அண்ட் ஹி கேன் இஷ்யூ அ கம்பைலேஷன் ரிப்போர்ட். ஆமா தானே, நீ அந்த கம்பெனிக்கு சும்மா என்ன பண்றீங்க, ஒரு ஒர்க் பார்ட்னர் மாதிரி, அதாவது இந்த ஒர்க் எங்களுக்கு செஞ்சு கொடுங்கன்னு கான்ட்ராக்ட் மாதிரி கேட்குறாங்க, நீங்க அந்த ஒர்க்கை செஞ்சு கொடுக்குறீங்க, அவ்வளவுதான். யூ ஜஸ்ட் ஹெல்பிங் தெம் இன் யுவர் ப்ரொஃபஷனல் கெப்பாசிட்டி, நாட் ஆஸ் அ ப்ராக்டிஷனர். உனக்கு ப்ரொஃபஷனல் அக்கௌண்டன்ட் இல்லையா நீங்களா, அதனால நம்ம வந்து என்ன பண்றோம், ஒரு அக்கௌண்டன்ட் செய்யற வேலையை நம்ம செஞ்சு கொடுக்குறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் ரிலேட்டட் சர்வீசஸ் அதை ஃபாலோ பண்ணிட்டு அழகா கம்பைலேஷன் ரிப்போர்ட்டை கொடுத்துட்டு போயிட்டே இருக்கணும். நான் இது கம்பைல் பண்ணியிருக்கேன், ஸோ கம்பைலேஷன் ரிப்போர்ட் கொடுத்துடணும். ஆனால் இந்த கம்பைலேஷன் ரிப்போர்ட் அப்படிங்கிறது ஒப்பீனியன் கிடையாது. ஆடிட் ரிப்போர்ட் ஒப்பீனியன், ரெவ்யூ ரிப்போர்ட் ஒப்பீனியன், ஓகேவா, அஷூரன்ஸ் ரிப்போர்ட் ஒப்பீனியன். ஆனால் சும்மா கம்பைலேஷனுக்காக நான் ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறேன்னா அது ஒப்பீனியன் ஆகாது. அது நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேவா. எனி ரிப்போர்ட், எந்த ரிப்போர்ட் கொடுத்தாலும் அது வந்து ஒப்பீனியனான்னு கேட்டால் கிடையாது. ஆடிட் ரிப்போர்ட், ரெவ்யூ ரிப்போர்ட், அஷூரன்ஸ் ரிப்போர்ட், இது 3 மட்டும்தான் நமக்கு ஒப்பீனியனை கொடுக்கும். ஸோ அடுத்தது என்ன கேட்குறாங்க, the responsibility of preparation of financial statements is of the company's management. ஆமாம், CAP cannot assist management preparation of financial statements அப்படின்னு கேட்டா அப்படிலாம் இல்லையே. இட் இஸ் கம்பெனியோட பொறுப்பு தான் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரெடி பண்றது. ஆனா கம்பெனிக்குள்ள இருக்கக்கூடிய ப்ரொமோட்டர்ஸோ இல்ல போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸோ அவங்களாம் ப்ரொஃபஷனல் அக்கௌண்டன்ஸா இருக்க மாட்டாங்க. மேபி அவங்க அக்கௌண்டன்ட்டா கூட இருக்க மாட்டாங்க. அதனால அவங்க யார்கிட்டயாவது கொடுத்தா அந்த வேலையை வாங்க போறாங்க. ஒன்று அவங்களே ஒரு எம்ப்ளாயி அப்பாயிண்ட் பண்ணி அதை ப்ரிப்பரேஷன் ப்ரெசன்டேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை பார்த்துக்க போறாங்க. இல்லை நம்மள மாதிரி ஒரு ப்ரொஃபஷனல் அக்கௌண்டன்ட் கிட்ட கொடுத்து நீங்க ரெடி பண்ணித்தாங்கன்னு கூட கேட்கலாம். ஸோ இந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அவங்களோட ப்ரிப்பரேஷன் அண்ட் ப்ரெசன்டேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கு அசிஸ்டே பண்ணக்கூடாதுன்னு எந்த ரூலுமே கிடையாது, ஓகேவா. ஸோ ஹவவர் ஹி கேன் இஷ்யூ அன் ஆடிட் ரிப்போர்ட்டா. ஸோ இதில் என்னன்னா முரண்பாடாக இருக்கு பாருங்களேன். இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு, இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ரெவ்யூ ரிப்போர்ட் நம்ம கொடுக்கலாம், ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். பட் நடுவில் ஒரு ராங் ஸ்டேட்மெண்ட் இருக்கிறதுனால திஸ் இஸ் நாட் மோஸ்ட் அப்ராப்ரியேட் ஸ்டேட்மெண்ட். வாட் இஸ் த மோஸ்ட் அப்ராப்ரியேட் ஸ்டேட்மெண்ட்? சி. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாமா. இந்த above set scenario for issuance of signed financial statements for half yearly நம்ம என்ன ஃபாலோ பண்ண போறோம்? as discussed in the para of case study, identify most appropriate statement ன்னு கேக்குறாங்க. நம்ம என்ன பண்ண போறோம் இதுல? issuance of signed financial statements for half year, அவ்வளவுதான். ரெவ்யூ தான் பண்ண போறோம். நம்ம என்ன பண்ண போறோம்? ரெவ்யூ பண்ண போறோம், அவ்வளவுதான். நம்பர் 1, SQC is not applicable as a chartered accountant cannot issue audit report. See, SQC is not applicable. எல்லாத்துக்கும் applicable, எல்லா ரெவ்யூ என்கேஜ்மெண்ட்ஸ் எதுனாலும் applicable தான். இது not applicable, தப்பு. It is applicable, it is not applicable. So இது தப்பு, இது மட்டும் applicable. So SQC is applicable in such type of engagement. Yes. அடுத்தது, banker of a company has also requested for projected statements. ஆமா கேட்டிருந்தாங்க. along with the reportum கேட்டிருக்காங்க. ஆமா. along with these projections to consider request of management, which of the following standards issued by ICAI relevant for P in such situation? இதுக்கு projected தானே, assurance engagement தான். அடுத்து, suppose CAP also accepts work of issuing projected, நம்மளே ப்ரொஜெக்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை நம்மளே ரெடி பண்ணுறோம் அப்படின்னா நம்ம SRS தான் யூஸ் பண்ணிக்கணும், சரியா. அப்படி நம்ம SRS யூஸ் பண்ணுறோன்னா நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னு கேட்குறாங்க. இங்கே என்னது அவனுக்கு கொடுத்துட்டானா, என்னன்னு தான் கரண்ட் டர்ன் ஓவர் 25 crores தான். அடுத்த வருஷத்துக்கு என்ன சொல்லியிருக்கான், 100, 150, 200ன்னு சொல்லியிருக்கான். ரொம்ப ஓவராக தான் இருக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம தானே அதை ரெடி பண்ணி கொடுக்குறோம். தட் இஸ் ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ அவங்க என்ன சொல்றாங்க, சப்போஸ் CAP ஆல்சோ அக்செப்ட்ஸ் த ஒர்க்கே நம்ம அக்செப்ட் பண்ணிட்டோம் ஆஃப் இஷ்யூவிங் தி ப்ரொஜெக்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் வித் ரிப்போர்ட் டு பி சைன்டு பை ஹிம் போட்டாச்சு அப்படின்னா, the management has projected turnover of so and so எல்லாம் போட்டாச்சு. ஐடென்டிஃபை த மோஸ்ட் அப்ராப்ரியேட் ஸ்டேட்மெண்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளே அதை ப்ரிப்பேர் பண்ணி நம்மளே சைன் பண்ணலாமான்னு கேட்டா நோ 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 நோ, யூ கான்ட் டூ இட். ஓகே, நம்மளே ரெடி பண்ண சப்ஜெக்ட் மேட்டருக்கு நம்மளே ஒப்பீனியன் கொடுக்க கூடாது. தட் இஸ் ஒன் திங். இப்போ இவங்க 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த 4ல இது மோஸ்ட் அப்ராப்ரியேட்னு பார்க்கலாம். நம்பர் 1, CAP, தட் இஸ் அந்த CA பிரகாஷ் வச்சுக்கலாமா. CA பிரகாஷ் has to satisfy himself regarding arithmetical accuracy of projected data. அப்படி கிடையாது. அவங்க என்ன கேட்டிருக்காங்க நல்லா பாருங்க. இந்த பிரகாஷ் வந்து ஒர்க் அக்செப்ட் பண்ணும்போது என்ன ஒர்க் அக்செப்ட் பண்ணிருக்காங்க, அக்செப்ட் த ஒர்க் ஆஃப் இஷ்யூவிங் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் வித் த ரிப்போர்ட். இதுவே தப்பு. ஸோ இவர் வந்து அரித்மெட்டிக்கல் அக்யூரசியை மட்டும் கன்ஃபார்ம் பண்ணா போதுமானா தப்பு. அப்படியே பண்ண முடியாது. அவர் பண்ணிட்டாருன்னா சைன் பண்ணக்கூடாது. சைன் பண்றாருன்னா இவர் எதுவும் செக் பண்ண, அதாவது அரித்மெட்டிக்கல் அக்யூரசி செக் பண்ணிட்டு சைன் பண்ணாலும் ரெடி பண்றாரு இல்லையா, சப்ஜெக்ட் மேட்டர் ரெடி பண்றது இவரோட பொறுப்பு கிடையாது. அடுத்தது, CAP has to satisfy himself regarding reasonableness of assumptions
underlying the projected turnover and its consistency with actuals seems to be correct. அடுத்து என்னது, CAP has to satisfy himself regarding arithmetical accuracy of data along with its proper presentation to banker. இது தேவையில்லை, நான் ஏன் பிரசன்டேஷனை பற்றி பார்க்கணும்? பிரசன்டேஷனை பற்றி பார்த்தா நான் வந்து எனக்கு பண்ணக்கூடாது, ரிப்போர்ட் கொடுக்கக்கூடாது. நான் ரிப்போர்ட் கொடுக்குறேன்னா நான் கண்டிப்பாக பிரசன்டேஷன் டு பேங்கர் நான் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்கிறாங்க? Here Prakash has to satisfy himself regarding reasonableness of assumptions underlying the projected turnover, its consistency with the actuals, disclosure and presentation. ஓகேவா? இது எல்லாத்தையும் பார்த்துட்டு he has to give the report அப்படின்னு கேட்டால் ஆமாம், he has to satisfy himself. வெறும் arithmetical accuracy மட்டும் பார்த்துட்டு ப்ரொஜெக்டட் டேட்டாவோடது மட்டும் பார்த்தா நம்மளோட பொறுப்பு முடிஞ்சிருமானா முடியாது. நம்ம ரிப்போர்ட் கொடுப்பதாக இருந்தால் நம்ம அதில் இருக்கக்கூடிய கன்சிஸ்டன்சி ஆஃப் ஒர்க் வித் ஆக்சுவல்ஸ், டிஸ்க்ளோஷர், ப்ரெசன்டேஷன், அண்டர்லைங் ப்ரொஜெக்டட் டர்ன் ஓவர், இது எல்லாம். அண்டர்லைங் ப்ரொஜெக்டட் டர்ன் ஓவர்னா என்னன்னு தெரியுமா? டு யூ நோ வாட் யூ மீன் பை திஸ் அண்டர்லைங்? அண்டர்லையிங் அப்படின்றதே வந்து என்னன்னா நம்ம ரெடி பண்ணலைன்னு அர்த்தம். நம்ம வந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை ரெடி பண்ணலை. நம்ம என்ன தெரியுமா பண்ணுறோம்? நம்ம ஒப்பீனியன் மட்டும் தான் கொடுக்குறோம். எதுக்கு நீங்கள் ஒப்பீனியன் கொடுக்குறீங்க? ஒப்பீனியன் ஃபார் அண்டர்லைங் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். நம்மக்கிட்ட ஒப்படைக்கப்பட்ட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டுக்கு நம்ம ஒப்பீனியன் கொடுக்குறோம். ஸோ திஸ் அண்டர்லையிங் அப்படிங்கிற வேர்டை என்னத்தை குறிக்குதுன்னா, ப்ரொஜெக்டட் டர்ன் ஓவர் அவங்க ஆல்ரெடி எழுதி ப்ரிப்பேர் பண்ணி அதை நம்மகிட்ட கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். அதை நம்ம செக் பண்ணி நம்ம ரிப்போர்ட் கொடுக்குறோமா அப்படின்னு கேட்டால் எஸ், இட் இஸ் தி கரெக்ட் ஒன். ஓகேவா? இதுக்கப்புறம் சம்மரி இருக்குது. ஒரு விஷயம் வந்து ஆடிட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, ஒவ்வொரு சாப்டரையும் நம்ம வந்து கான்செப்ஷுவலி படித்து முடிச்சதுக்கப்புறமா அந்த சாப்டருக்கு பின்னாடி இருக்கிற சம்மரி இருக்குல்ல, அதெல்லாம் அவ்வளோ இம்பார்ட்டன்ட், ஃபுல் ஆஃப் டெக்னிக்கல் வேர்ட்ஸ். அது எல்லாத்தையுமே நீங்கள் அட்லீஸ்ட் 1 or 2 டைம்ஸ் உங்களோட நோட் புக் எடுத்து ஃபுல்லாக எழுதி பாருங்கள். அப்போ தான் ஆடிட்டில் இருக்கக்கூடிய டெக்னிக்கல் வொக்காபுலரி நமக்கு வந்து ரொம்ப சரளமாக காமனாக வரும். ஓகேவா? ஸோ இந்த பேக் சைடில் இருக்கக்கூடிய சம்மரி ஃபுல்லாக அட்லீஸ்ட் 1 or 2 டைம்ஸ் ஆச்சும் நீங்கள் வந்து எழுதி 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 பழகுங்க. எழுத்து பழக்கம் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அண்ட் தென் நம்ம வந்து யூ கேன் எப்படி சொல்கிறது, யூ கேன் டேக் திஸ் தியரிட்டிக்கல் கொஷின்ஸ் அண்ட் த கேஸ் ஸ்டடீஸ் அண்ட் இதோட ஆன்சர் வந்து நீங்களே ஃபஸ்ட்டு ஒரு தடவை கெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் புக் பேக் எடுத்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இஃப் யூ ஹேவ் எனி டவுட் டூ ஷேர் வித் மீ. I'll discuss the answer with you. Okay, thank you so much.